ஸோ 2026 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு ரொமான்டிக் படமாக எடுக்கப்பட்ட லாஸ்ட் சன்ரைஸ் அப்படின்ற திரைப்படத்துக்கு அமேசான் பிரைம் தமிழோட புக் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வடிக்கலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையோட நம்ம படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸரா இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக்டர் கிட்ட கேட்கும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கியூர் பண்ணவே முடியாத ஒரு சில டிசீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனாலே நம்ம ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு நாள் பிசினஸ் விஷயமா இவங்க அம்மா வெளியே போகும்போது நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக போறாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோவை மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பழக ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, தென் நம்ம ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மூலமா என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்றது கிரியேட் ஆகுது, கடைசி என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு பழைய டெம்ப்ளேட் தான். பட் இருந்தாலுமே அதை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாலுமே போக போக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. தென் இந்த படத்தோட மேக்கிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல சும்மா விஷுவல் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சுத்தமா இருக்காது. ஒரு யூஸ்வலான ரொமான்டிக் டிராமா தான் போகுது. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது அந்த அளவுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகல. ஓவரால் பெருசா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு சூப்பரான ரொமான்டிக் படம் வேணும் அப்படின்னா அந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைம் தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பாக்குறது அப்படின்னா கொஞ்சம் தனியா மட்டும் தான் பார்க்கணும். கில்மா கன்வெர்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு.